லேடிஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய வணக்கம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு நீங்களும் தைராய்டுனால கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ப்ரெக்னென்ட் லேடி யாருக்கா தைராய்டு இருந்திருக்கும், அதுக்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட நேம் பரிமளா. நான் 9 months ப்ரெக்னென்ட் அண்ட் ஐ ஹாவ் 3 years old டாட்டர். ஸோ இப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கும் தைராய்டு இருந்துச்சு, இப்போ செகண்ட் பேபிக்கும் தைராய்டு இருக்குது. பட் இந்த டைம் நான் வந்து தைராய்டை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி என்ன அப்படின்றதான் சொல்ல போகிறேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டாக்டர் கிடையாது, மெடிக்கல் ப்ராக்டிஷனர் கிடையாது. எனக்கு வந்து மருத்துவ ரீதியாக எப்போதுமான அறிவு கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். பட் த சேம் டைம் இதே நீங்கள் பிளைண்டாக நம்பவும் வேண்டாம். ஸோ ஃபஸ்ட் வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பேபிக்கு ப்ரெக்னென்ட் ஆனதும் ஒரு 3 to 4 months வந்து தைராய்டு செக் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்படி நான் செக் பண்ணும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் தைராய்டு இருக்குதுன்னு காட்டுச்சு. அப்போது நான் ப்ரைவேட்டில் பார்த்தேன். ஸோ பிஹெச்சி நம்ம லோக்கல்லையும் பார்ப்போம். ஸோ அங்கே பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் தைராய்டு இங்கே பார்க்கல, நீங்கள் ப்ரைவேட்டில் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரைவேட்டில் பார்த்ததுக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அதுக்கு நீங்கள் ரெகுலராக மாத்திரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் ஒரு 1000 rupees அரௌண்டுக்கு ஒரு டப்பாவில் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் வந்து காலைல ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock சாப்பிட்றதுக்கு வெறுவாயில் முன்னாடி நீங்கள் போடணும் அப்படின்ட்டாங்க. ஸோ பேசிக்கலி ஜென்ரலி சின்ன பிள்ளையிலேருந்தே டேப்லெட் சாப்பிட்ணுன்னாலே ஒரு அலர்ஜி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெக்னென்ட் ஆனதுமே நம்ம வந்து ஒரு பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாத்திரை சாப்பிடுங்க, அந்த மாத்திரை சாப்பிடுங்க, கால்சியம், அயன், ஃபோலிக் ஆசிட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரெகுலராக நீங்கள் சாப்பிடணுன்றதுக்கு நம்ம நிலைக்கு நம்மளை தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் வந்து எந்த மாத்திரையுமே சாப்பிடல. என்டையர் 10 monthsக்குமே வீட்டில் ரொம்ப 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 பயமுறுத்தி ஒரு 10 tablets சாப்பிட்ருப்பேன், அவ்வளோதான். இடையில ஒரு வாட்டி ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டேன், அது ரொம்ப அனீமிக்காக இருக்குன்னு சொல்லி ஃபீவர் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் நான் மெடிக்கல் ரீதியாக நான் எடுத்துக்கிட்டதே. ஸோ நான் எந்த டேப்லெட்டுமே எடுக்கல. பட் அட் த சேம் டைம் நான் ஹெல்த்தி ஃபுட்ஸு சாப்பிட ஆரம்பித்தேன். ஹெல்த்தி ஃபுட் இன் த சென்ஸ் சாப்பிட முடியல அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வாரம் போய் ஒரு திராட்சை 1 கிலோ வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, அந்த 1 கிலோ திராட்சையை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு முருங்கை சூப் குடிச்சிட்டு என்னோடய ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் நான் பண்ணனே தவிர எந்த டேப்லெட்டும் எடுக்கல. ஸோ அப்படி இருக்கிற எண்ணெயை ஈவன் நான் சத்து டேப்லெட் கூட எடுக்கல, ஃபோலிக் ஆசிட், அயன், கால்சியம் இது கூட நான் எடுக்கல. அப்படி இருக்கிற எண்ணெய் போய் நீங்கள் தைராய்டு மாத்திரை அதுவும் ரெகுலராக சாப்பிடணும், ஆஃப்டர் டெலிவரியும் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்? நான் சாப்பிடவே இல்லை. ஆனால் டாக்டர்கிட்ட போய் கேட்டால் நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, சாப்பிட்றேனே அப்படின்னு சொல்லிடுவேன். பட் எனக்கு தெரியும் நான் சாப்பிட்ல. பட் அட் த சேம் டைம் ஏன் தைராய்டு வந்து வருது அப்படின்னு சொல்லி இந்த ஹீலர் பாஸ்கர் வீடியோ, அதர் ஹோமியோபதி வீடியோ அண்டு நான் படுத்து தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா, நம்மளோட ஸ்லீப்பிங் சைக்கிள் இருக்குல்ல, அது வந்து சேஞ்ச் ஆனால் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னா, இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது தைராய்டு இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து உடல் உழைப்பை வந்து ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப நேரம் போடுறவங்களா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நேரம் நிற்கிறவங்களா, ரொம்ப நேரம் நடக்கிறவங்களா, இல்லை ரொம்ப நேரம் உட்கார்றவங்களா, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை ரொம்ப நேரம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. 2வது ஸ்லீப்பிங் சைக்கிள் ரொம்ப மாறினவங்களாக இருப்பாங்க. லைக் 10 o'clock நம்ம தூங்கிட்டு காலைல ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும் அப்படின்ற சைக்கிளில் வராமல் நைட் ஃபுல்லாக ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டு பகலில் சூரிய ஒளியவே பார்க்காம இருக்கிற ஆளுங்களாக இருப்பாங்க. 3வது தண்ணி குடிக்க நேரம் இல்லாமல் பார்க்குற ஒர்க்காக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளே வாலண்டியராக நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருப்போம். ஏதோ ஒரு வேலைக்காகவோ, ஒரு ஸ்டடீஸ்க்காகவோ, இல்லை ஏதோ ஒரு ஹேபிட்காகவோ, ஏதோ சம்திங் அதுக்காக நம்மளை வந்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதை நம்ம சரி பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த தைராய்டு வரும். இதை நீங்கள் மாத்திரையில் சரி பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சரி. இப்போது ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா பேராசிட்டமால் போட்டால் ஃபீவர் குறையுது, நம்மளுக்கு லைவாக தெரியுது. பட் அது டேஞ்சர் தான். பட் ஈவன் நம்மளுக்கு லைவாக தெரியுது, நம்மளால் அதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்க முடியுது அப்படின்னும் போது நம்பி சாப்பிட்லாம். பட் இந்த மாதிரி தைராய்டுன்றது நீங்கள் லைஃப் லாங் சாப்பிட்ணும், ரொம்ப நாளுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் நான் கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ இந்த ரீசன்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது நான் என்ன கேட்டகரியில் வந்தேன் அப்படின்னா, நான் வந்து நைட் ஆவல். ஸோ ஏர்லி பேர்ட் கிடையாது. நைட்டு ஃபுல்லாக காலேஜ் முடிச்சதுலேருந்துமே ஃபுல் நைட் ஸ்டடி தான் பண்ணுவேன். எப்படி சொல்கிறதுனா, ரெகுலராக நான் படிக்காமல் எக்ஸாம் டைமில்
ஒரு செகண்ட் கூட நான் தூங்க மாட்டேன். ஹோல் நைட் நான் சொல்கிறேன், என்டையர் நைட்டும். பிகாஸ் அந்த செமஸ்டரில் இப்போ ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா, அங்கே நடத்தின எல்லா செமஸ்டரையும் இந்த ஹோல் நைட் உட்காந்து படிக்கிற பொண்ணு. சில பேர் அலாரம் வச்சு 3 மணி வரையும் படிச்சு திருப்பி தூங்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது, ஹோல் நைட் படிப்பேன். ஸோ அப்படி எனக்கு என்னோடய சைக்கிள் பயாலஜிக்கல் கிளாக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நைட் ஃபுல்லாக நீ முடிச்சிரு, பகலில் தூங்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. பட் அந்த டைம் நான் எக்ஸாம் ஹாலில் போய் நான் தூங்க மாட்டேன். ஆனால் நைட் ஃபுல்லாக படிக்கிறனால பகலில் என்னால் இது பண்ண முடியல. ஸோ ப்ரெக்னென்சி டைம்லேயும் நியூ மேரிட் ப்ரெக்னென்சி டைம்லேயும் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளை யாருமே எதுவும் அட்டென்ஷன் கொடுத்துக்க மாட்டாங்க, ஹெவி ஒர்க் சொல்ல மாட்டாங்க. ப்ளஸ் நாங்கள் தனியாகவே இருந்தோம். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு வீட்டில் எந்த பெருசாக வேலையும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம நல்லா தூங்கிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் நைட் ஃபுல்லாக நல்லா முழிச்சிட்ருப்பேன். நைட்டில் தான் ரொம்ப நேரம் நாங்கள் பேசுகிறது, நைட் ரைட் போகிறது, ரவுண்டிங் போகிறது, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இயர்லி மார்னிங் என்னால் அட்டென்ஷன் கொடுத்துட்டு எந்திரிச்சு முடியாது. ஸோ இதனால் என்ன பண்ணேன்னா, இயர்லி மார்னிங் சன்லைட்டை என் உடம்புல படாமையும் ஒரு 2-3 வருஷம் ஓடிடுச்சு. ஸோ இப்படி இருந்தனால தான் எனக்கு தைராய்டு வந்துச்சுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது ஹீலர் பாஸ்கர் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இயர்லி மார்னிங் ஹீலர் பாஸ்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இயர்லி மார்னிங் சன்லைட்டில் பார்த்து எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஸோ குளிச்சிங்க அப்படின்னாலே தைராய்டு குறைக்கும்னு சொல்லியிருப்பார். ஸோ ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிவிட்டு திருப்ப நான் இன்னொரு ப்ரைவேட்டில் போய் தைராய்டு டெஸ்ட் பண்ணேன். அப்போ தைராய்டு கம்ப்ளீட்டாக குறையல, பட் தைராய்டு குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு என் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சேன். வெரி குட்மா, டேப்லெட் ரெகுலராக எடுக்கிறனால கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு நம்மளும் கொஞ்சம் நேச்சுரலாக குறைக்கவும் செஞ்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டேப்லெட் சாப்பிடுவோமா? இல்லை, சாப்பிட்றதே கிடையாது. பட் அவங்க தைராய்டுன்றதை மென்ஷன் பண்ணனால என்னாச்சு அப்படின்னா, நான் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும், ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை அடுத்து ஸ்கேன்ஸ் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அதை நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ப்ரெக்னென்ட் லேடி உங்களுக்கே தெரியும், நம்ம ஒன்ஸ் செக்கப் போயிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு தைராய்டு இருக்கா, ஹெச்பி எவ்வளோ இருக்குது, சுகர் இருக்கா, பிபி இருக்கான்றது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னாலும் அப்படியே நான் மாட்டியிருக்கேன் அந்த டைமில். ஸோ அது ரொம்ப பிரச்சனையாச்சு. ஈவன் அட் த டைம் ஆஃப் அ டெலிவரி எனக்கு எப்படி சொல்லி பயமுறுத்தினாங்க தெரியுமா? நான் டாக்டர்கிட்ட, ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், சார் நான் இப்போ தைராய்டு மாத்திரை சாப்பிட்லன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு. நீங்கள் சாப்பிட்றீங்க தானே அப்படின்னு. நான் சாப்பிட்றது தான், இன்கேஸ் நான் சாப்பிட்லன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், குழந்தைக்கும் தைராய்டு இருக்கும், குழந்தையோட மூளை வளர்ச்சி ரொம்ப பாதிக்கும் அப்படின்ட்டாங்க. எப்போ நான் கன்சீவாக இருக்கும்போது. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் கண்டிப்பாக குழந்தைக்கு தைராய்டு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. எனக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. பிகாஸ் 9 மந்த் ஆயிடுச்சு. 1 மந்தில் நமக்கு டெலிவரி. நம்ம வேற அவ்வளோ அசால்ட்டாக இருந்துட்டோம். இது எனக்கு யாருமே சொல்லலை, நீ தைராய்டு மாத்திரைலாம் எடுக்க வேணாம்னு யாருமே சொல்லலை. பட் நான் தான் எடுக்கலை. என்னடா பண்ணுறது, மூளை வளர்ச்சின்றாங்க, அது ஃபஸ்ட் பேபி வேறு, பிளைண்டாகவும் நம்பவும் முடியல. இவர் வேறு அப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன். குழந்த பிறந்துருச்சு, 300 இருக்காங்க. அங்கே இருக்கிறதுலே ரொம்ப எல்லா பேபியும் ஹெல்த்தியான பேபி தான். பட் நம்ம பாப்பா கொஞ்சம் நல்லா பெரிய பொண்ணு மாதிரியே இருக்காங்க. எல்லாமே ஓகே, எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு. பட் மைண்டில் ஓடினது ஃபுல்லாமே, இல்லை தைராய்டு டெஸ்ட் எடுக்கணுமே, தைராய்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு அது இல்லாமல் இருக்கணுன்றது அந்த மட்டும் தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. பட் பார்க்க வந்தவங்க எல்லாமே பாப்பா க்யூட்டாக இருக்காங்க, 300 இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்ல வெயிட்டு, எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம மைண்டுக்குள்ளே, ஏன்னா நம்ம தானே தப்பு பண்ணியிருக்கோம், ஸோ அந்த மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி பாப்பாவுக்கு தைராய்டு டெஸ்ட் எடுத்தாங்க. ரிசல்ட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் வரும்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 டேஸில் என்னை டிஸ்சார்ஜும் பண்ணிட்டாங்க. வீட்டில் இருக்க முடியல லிட்ரலி. எப்படி பாப்பாவுக்கு இருக்குமான்னு சொல்லிட்டு நானும் அப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பால் குடிக்கிறதை தவிர. ஈவன் அவங்களால கண்ணை கூட பார்க்க முடியாது. லைக் நம்மளை யாருன்னு நம்ம கண்ணு கூட அவங்களுக்கு சரியாக தெரியாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்மளால் பாப்பாவுக்கு மூளை வளர்ச்சியில் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணவும் நம்மளால முடியாது இல்லையா 2 நாளில். ஸோ அதனால் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அட் லாஸ்ட் குழந்தைக்கு தைராய்டு இல்லைன்னு வந்துடுச்சு. ஸோ எனக்குலாம் அவ்வளோ ஹாப்பினஸ். சேம் டைம் என்னை ஏன்டா இவ்வளோ பதட்டப்படுத்துறீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தைராய்டுன்றது என்னடா, எதுக்குடா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னே இருந்துச்சு. அப்படியே அந்த ப்ரெக்னென்சி ரொம்ப ஸ்மூத்தாக போயிடுச்சு. சரி, கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ நான் செகண்ட் ப்ரெக்னென்சி 9 மந்தில் இருக்கேன். ஸோ இந்த டைமும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அகெயின் தைராய்டு டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ பாப்பாவுக்கு 3 வயசு ஆயிடுச்சு. ஸோ நம்ம திருப்பி அகெயின் நைட்டு குழந்தைங்க எப்பவுமே தூங்காதுங்க. ஸோ அது கூட நம்ம ஜேர்னி பண்ணிட்டு காலையில் அதுவும் தூங்கி சரியாக சாப்பிடாம ஃபீடிங் பண்ணிவிட்டு
இது பண்ணிவிட்டு அப்படி இப்படின்ட்டு நான் என் குழந்தைக்கு 2 வயசு வரைக்கும் ஃபீட் பண்ணேன். ப்ரெக்னென்ட் ஆகி 5 மந்த் வரைக்குமே நான் ஃபீட் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா ஹெல்த் எல்லாமே நாஸ்தியாகி நம்ம பயாலஜிக்கல் கிளாக்லாம் வேறு மாதிரி ஆகி இப்படி ஒரு ஸ்டேஜில் போயிட்டுருக்கும்போது கண்டிப்பாக தைராய்டு இருக்க தானே செய்யும். ஸோ இந்த வட்டம் தைராய்டு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இப்பயும் சேம் டைம் காலைல எழுந்திரிச்சேன், ஏர்லி மார்னிங் சன்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வட்டம் இன்னும் கொஞ்சம் ஆஷா லெனின்னு சொல்லி ஹோமியோபதி டாக்டர் இருக்காங்களா யூடியூப்பில், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மல்லி தண்ணி இருக்குல்ல அதை நைட்டு ஊற வச்சுட்டு 1 கிளாஸ்க்கு ஊற வச்சுட்டு கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற வச்சுட்டு அதை நல்லா சுண்ட வச்சுட்டு 1/2 கிளாஸ் தண்ணியாக குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கமெண்ட்லாம் பார்த்தா நான் ஒர்க் அவுட் பண்ணேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பிலீவ் பண்ணி ரொம்ப நாள் 2 டேஸ் ஜஸ்ட் 2 டேஸ் மட்டும் அதை பண்ணேன் ரெகுலராக. அவ்வளோதான். நம்ம வந்து எந்த மெடிக்கல் எடுத்தாலும் சரி, இல்லை நம்ம ஆஸ் அ உமன் ஈவன் நம்ம ப்ரெக்னென்ட் டைம்ஸில் வந்து நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவோம், ரைட்? ஸோ இது வேணும், இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ மெடிசன் வரும்போது அதை நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். அது ஒர்க் அவுட் ஆகலையோ இது நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஒரு நாள் நம்பிக்கை தான். ஸோ அதை நான் மல்லி அது தண்ணி குடித்ததுக்கப்புறம் இது எனக்கு சரியாக போயிடும் அப்படின்ற நான் பிலீவ் பண்ணேன். 2 டேஸ் குடித்தேன். பட் ஹீலர் பாக்ஸ் சொல்கிற மாதிரி ஏர்லி சன்லைட்டில் நான் வந்து வெளியே வந்து உட்காந்துருப்பேன். அந்த ஓமவல்லி செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறது அப்படின்னு சொல்லி உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து தூங்கிடுவேன், அது வேறு விஷயம். பட் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் சன்லைட்டில் உட்காந்துட்டோம் அப்படின்னா நல்லா லேஸான ட்ரெஸ் போட்டு, ரொம்ப ட்ரெஸ் போட்டு சன்லைட் நம்ம உடம்புல படாத மாதிரி இல்லாமல் அந்த சன்லைட்டில் உட்காரும்போது மட்டும் பாய்ஸ்னால் ஷர்ட் இல்லாமல் உட்காரணும். பட் நம்ம வந்து அப்படி இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து ரொம்ப லேஸான ஷர்ட் போட்டுட்டு சன்லைட் படுற மாதிரி வந்து உட்காந்துட்டு ஒரு 1 வீக் அந்த மாதிரி டைமில் இருந்துட்டு அகெயின் நானே வாலண்டியராக போய் இல்லை எனக்கு இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கணும், தைராய்டு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தைராய்டு டெஸ்ட் எடுத்தேன். இப்போ என் ரிப்போர்ட்டை நீங்களே லைவில் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தைராய்டு இல்லைன்னு வந்துருச்சு. இவங்க சொல்கிறது வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு இது மூலமாக தைராய்டு இருக்குது அப்படின்றதுக்காக நம்மளை ஒரு டப்பா நிறைய மாத்திரை சாப்பிட சொல்கிறதும், அது வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறதும், அது குழந்தைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறதும், இதெல்லாம் எப்படி பிலீவ் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. சேம் டைம் இப்போ நான் எந்த டேப்லெட்டுமே சாப்பிடாம எந்த மெடிக்கேஷனுமே எடுக்காமல் எனக்கு தைராய்டு குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால் அவங்க வந்து என்ன சொல்கிறது, தைராய்டு நீங்கள் மாத்திரை சாப்பிட்லன்னா அவனுக்கு எல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னது உண்மையாயிடுச்சா? இல்லை தைராய்டு மாத்திரை சாப்பிட்னாலும் எனக்கு குறைஞ்சிச்சா? இல்லை. ஸோ அதனால் மெடிசன் சொல்கிறாங்கன்னா பிளைண்டாக நம்பாதீங்க. அண்ட் ஐ ஹேவ் ஒன் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் மதுரையில் வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் 9 மந்த்தில் இருக்கும்போது எனக்கு வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ வந்து ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டாங்க திடீர்னு. இந்த ஸ்கேன் எடுக்கிற சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது எப்பயுமே. அது அந்த மெட்டர்னிட்டி செக்அப் டைம் அப்போ. ஸோ பயங்கர கூட்டம், எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து இடம் இல்லைன்றக்காக வெளியே வெயிட் பண்ணுறோம். நான் மட்டும்தான் இருக்கேன். தண்ணி வந்து நான் குடிக்கவே இல்லை அந்த இடத்துல. எவ்வளோ நேரம் குடிக்கலன்னா ஒரு 5 ஹார்ஸ்க்கு கண்டினியூஸ் 5 ஹார்ஸ்க்கு நான் தண்ணியே குடிக்கல. ஏன்னா ஒரு டம்ளர் குடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். தண்ணியே குடிக்கல. ஸோ அடுத்த ஸ்கேனுக்கு நான் தான் அப்படின்னு 5 ஹார்ஸ் கழித்து ஸ்கேன் எடுக்க போகிறோம். வாட்டர் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோ பாயிண்ட் சொன்னாங்க தெரியுமா? 8 பாயிண்ட் சம்திங் தான் இருக்குது. ஸோ இம்மீடியட்டாக அட்மிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. நான் பயந்துட்டு நம்ம நார்மல் டெலிவரி ஆகணும், அதுவும் நம்மளுக்கு டேட் எப்பயோ இருக்கிறோம்னா ப்ரிப்பேரே ஆகலை மென்டலி. இவங்க என்னடா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ எங்கள் அத்தையும் எங்கள் மாமியாரும் எங்கள் அம்மாவும் கூட இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், இந்த மாதிரி அட்மிட் ஆக சொல்கிறாங்க. ஓகேம்மா அப்படின்னா அட்மிட் ஆகிடு, எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னாங்க. எங்கள் அத்தை எங்கள் அம்மா எல்லாருமே அட்மிட் ஆகுங்கன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு பிலீவ், இல்லை வேண்டாம் நம்ம தண்ணி குடிக்காமல் இருந்தோம் அதுதான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்து நான் தண்ணி குடிக்காமல் இருந்தேன். அதனால் அம்மா நீ குடிக்கிற தண்ணிக்கும் தண்ணி கூடத்தில் இருக்கிற பாப்பாவுக்கும் சம்மந்தமே கிடையாது, உனக்கு வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாகிடுச்சு, சொன்னால் கேளுங்க அட்மிட் ஆகுங்கன்னாங்க. அவங்க சொன்னதுமே நான் டிசைட் பண்ணிட்டேன் அட்மிட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட்டை ஃபோன் பண்ணி ஒரே அழுக, இல்லைப்பா ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போயிரு, நான் அட்மிட் ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஹஸ்பண்ட் வேணா சரி ஓகே உன்னோட ஹெல்த் முக்கியம், ஓகே விடு, நீ அழுகாமல் இரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எங்கள் அம்மாவையும் எங்கள் அத்தையும் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நேராக அவங்க 2 பேரும் வீட்டில் விட்டுட்டு என்னையை கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டாங்க. நான் ரிலாக்ஸ்ட் ஆகணும் மென்டலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், அங்கே இன்னொரு ஸ்கேன் சென்டர், ஒரு ப்ரைவேட் ஸ்கேன் சென்டர், அங்கே வாலண்டியராக போகிறேன். எந்த டாக்டரும் எனக்கு எழுதி கொடுக்கல. பட் நான் 9 மந்த்து. ஸோ அதை மட்டும் வச்சுட்டு கவர்மெண்ட்டில் பார்த்த அந்த எல்லோ அட்டை இருக்குள்ள, சுகாதார நிலையம் அட்டை, அந்த அட்டையை எடுத்துகிட்டு அந்த ஸ்கேன் சென்டருக்குள்ளே போகிறேன். ஸோ அந்த ஸ்கேன் சென்டரில் எனக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா,
எந்த டாக்டர் உங்களை ப்ரிஸ்கிரைப் பண்ண சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து இல்லை நான் செல்ஃபாக தான் வந்துருக்கேன், கவர்மெண்ட் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் உள்ளே போனதுமே என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேனில் என்னோடய ஏஎஃப்ஐ அதாவது அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லெவல் வந்து 12 இருக்குது. 12 இருந்தால் நார்மல், ஓகே. 12 இருக்குது. அது எப்படி ஒரு ஈவினிங் தான் அங்கே எடுத்திருப்பேன். ஒரு 3, 4, 5 அரௌண்ட் நாங்கள் ஸ்கேன் எடுத்திருப்பேன். தண்ணி லெவல் இல்லைன்னாங்க. பட் வீட்டுக்கு வந்து நான் ரிலாக்ஸ் ஆகிட்டு தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போய்ட்டு என் ஹஸ்பண்ட் கூட பைக்கில் வெளியே போய்ட்டு கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்கேன் எடுக்கும்போது என்னோடய அம்னியோட்டிக் லெவல் 12, 9, 8 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இருந்து 12 லெவலுக்கு எனக்கு எப்படி வரும்? ஸோ நான் அந்த இடத்துல அட்மிட் ஆகலை. என்னோடய டெலிவரி டேட் வந்து 12 மே. பட் நாங்கள் போனது வந்து 9, 3 டேஸ்க்கு முன்னாடி. ஸோ இப்போ நீங்கள் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, நான் வேலம்மாள் ஹாஸ்பிட்டலே நான் தப்பு சொல்லலை. அவங்க வந்து அந்த மிஷினை பிலீவ் பண்ணி நம்மளை அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறாங்க. ஈவன் அவங்க என்னை எப்படி த்ரிட்டன் பண்ணி எனக்கு அனுப்புனாங்க. இப்போது எனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க. பிகாஸ் என்னோடய அம்னியோட்டிக் லெவல் பனிக்கூட தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. டாக்டர் வந்து என்னை அட்மிட் ஆக சொன்னாங்க. பட் நான் அட்மிட் ஆக விரும்பலைன்னு எனக்கு எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் எழுதி கொடுத்துட்டு தான் வந்தோம். ஸோ அப்போ சைன் பண்ணும்போதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ நம்மளுக்கு ஒரு பேனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் என்ன ஆகும், வயிற்றுக்குள்ளே குழந்தைங்க மூச்சு திணறுமா என்னென்னு நம்ம நினைப்போம் அந்த இடத்துல. பட் நம்ம அந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு ஹெச்பி டெஸ்ட்டு அண்ட் தென் இந்த மாதிரி தைராய்டு டெஸ்ட்டு, வாட்டர் லெவல், இந்த மாதிரி டாக்டர்ஸ் மிஷினை நம்பி பல விஷயங்கள் உங்களை சொல்லி பயமுறுத்தினாலுமே கூட நீங்கள் எந்த அளவுக்கு மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அதை எந்த அளவு பிலீவ் பண்ணுறீங்க, அதை எந்த அளவு ஓவர் கம் பண்ண போகிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்மளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அந்த காலத்தில் கூட ஒரு பெரியவங்க ஒரு பாட்டி இருப்பாங்க, ஏதோ ஒன்று கசாயம் வச்சு கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று நம்மளை மென்டலி ட்ரெயின் பண்ணுவாங்க, ஏமாதிரி இருக்கும். பட் இந்த காலத்தில் நம்ம அம்மா நம்ம மாமியாருக்கே அதை பற்றி சரியாக தெரியல, அவேர்னஸ் இல்லை, அவங்களுக்கே அதை பற்றி ஒன்றுமே தெரியல. அப்படின்னும்போது நம்மளுக்கு எடுத்து சொல்ல ஆளுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தான் நம்ம பிலீவ் பண்ணுறோம், ரிப்போர்ட்ஸ் தான் பிலீவ் பண்ணுறோம். ஸோ டாக்டர்ஸும் அதை தான் பிலீவ் பண்ணுறாங்க. அதுக்கும் மேலே ஏதோ ஒரு பவர் இருக்குது. ஸோ அந்த பவரை பிலீவ் பண்ணுங்கள். அது கடவுளாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஆள் மனசு நம்பிக்கையாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். பட் நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள். ஐ எம் ஹெல்த்தி. என்னால் ஒரு குழந்தைய என்னோடய கருவில் சுமக்கிற அளவுக்கு நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்ற போது ஒய் நாட், இதை என்னால் ஓவர் கம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிங்க, திங்க் பண்ணுங்கள். டைரெக்டாக பிலீவ் பண்ண வேண்டாம். ஸோ ஃபைனலி தைராய்டை வந்து இது பண்ணுறதுக்கு ஏர்லி மார்னிங் சன்லைட்டில் உட்காருங்க. நீங்கள் என்ன ரொட்டீனாக பண்ணலையோ அதை பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் நின்றுக்கிட்டே, நான் ரொம்ப அதிக நேரம் நின்றுட்டே வேலை பார்ப்பேன்னா, ப்ரெக்னென்சி டைமில் அதை குவிட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணும், உட்காரணும் அப்படின்றத உட்காருங்க. ரெஸ்ட் ரூம் போகாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ரெஸ்ட் ரூம் அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போங்க. சூரிய ஒளி படாமல் இருந்துச்சுன்னா சூரிய ஒளி படுங்க. என்னென்ன மாதிரி இன்டேக் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கணும். நீங்கள் டேப்லெட் லைக் பண்ணல அப்படின்னா என்னென்ன மாதிரி இன்டேக்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றத நோட் பண்ணி இன்டேக் எடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது ஏதாவது முரண்பாடான தகவல்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பேசி தான் பார்ப்போமே.